ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவின். ஸோ மந்த் எண்டில் இருக்கும், அதனால் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஜனவரி 2020. ஸோ நெக்ஸ்ட் நியூ இயர் வரப்போகிற இந்த நியூவான ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டிசம்பர் மந்த் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆச்சு. பட் மோஸ்ட்லி அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் வந்துச்சு. பட் 2020 வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட், மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரியான இந்த செக்மெண்ட்ஸில் வரப்போகுது. ஸோ அந்த செக்மெண்ட்டில் வரப்போகிற அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி வீடியோவில் டீட்டெயிலில் பேசலாம் வாங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலை பற்றி தெரிஞ்சுங்க. இந்த சேனலில் நம்ம ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ், ப்ரைஸ் ட்ராப் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை பற்றி, ப்ரைஸ் ட்ராப் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த வகையில் நம்ம எப்பவும் போல தான் ஃபஸ்ட் இப்போ லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு இந்த ஜனவரி மாதம் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ரெட்மியுடைய நோட் 13 சீரிஸ் தான். வேறு ஜனவரி 4ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த சீரிஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ரெட்மி நோட் 13, 13 ப்ரோ, 13 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. இதில் ரெட்மி நோட் 13 பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் கூட டைமென்சிட்டி 6080 அப்படின்ற ப்ராசஸர், 108 மெகா பிக்சலுக்கான டியூல் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், 120 ஹர்ட்ஸ்க்கான OLED டிஸ்பிளே மாதிரினா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு ஒரு 15,000 20,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் ரெட்மி நோட் 13 ப்ரோ பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸரோட 200 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 5000 mAhக்கான பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே மாதிரினா இந்த ஃபீச்சர்ஸோட 20,000 25,000 ரூபா செக்மெண்ட்டுக்கும் ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் கூட டைமென்சிட்டி 7200 அல்ட்ரா அப்படின்ற இந்த ப்ராசஸரோட 200 மெகா பிக்சலுக்கான OIS சப்போர்ட்டோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 5000 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர், 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே மாதிரினா இந்த ஃபீச்சர்ஸோட 25,000 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாகவும் மொத்தம் 3 ரெட்மி நோட் 13 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி 4 வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் ரெட்மி ஃபேன்ஸ் ரெட்மி நோட் சீரிஸ்க்காக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். ஜனவரி 4 கண்டிப்பாக லான்ச் இருக்குது. ரெட்மி நோட் 13 சீரிஸ்க்கு அடுத்தபடியாக லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கும்போது நம்ம OnePlus 12 சீரிஸுடைய லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜனவரி 23ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. 2 ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 12 12R அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் OnePlus 12 பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3க்கான ப்ராசஸரோட 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, இதில் பிரைமரி லைட் 808 அப்படின்ற இந்த சென்சரோடையும் 64 மெகா பிக்சல் 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ சென்சாரோடையும் இங்கே இந்த கேமரா இருக்க போகுது. இது போக 32 மெகா பிக்சல் செல்ஃபி, 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனல், 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்கான பேனல், 5400 mAh பேட்டரி அண்ட் 100 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரினா இந்த ஃபீச்சர்ஸோட OnePlus 12 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அண்ட் ப்ரைஸிங் மோஸ்ட்லி 55,000 ரூபா அபோவ் அப்படின்ற செக்மெண்ட்டில் இருக்கும். இது போக OnePlus 12R பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2க்கான ப்ராசஸரோட 5000 mAhக்கான பேட்டரி, 100 வாட்ஸ்க்கான சார்ஜர், 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா. பட் பிரைமரி IMX 890 இல்லை 900 சீரிஸ்க்கான சென்சரோட இந்த கேமரா செட்டப்போட OnePlus 12R ஸ்மார்ட் ஃபோன் 45,000 ரூபா மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ OnePlus உடைய 12 சீரிஸ் அண்ட் ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். ஜனவரி 23 லான்ச் கன்ஃபார்ம். அடுத்தபடியாக நம்ம விவோ உடைய X100 சீரிஸும் மோஸ்ட்லி இந்த ஜனவரி மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஆல்ரெடி சைனாவோட லான்ச் ஆகிடுச்சு அண்ட் கண்டிப்பாக ஜனவரி வரதுக்கான நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் 2 ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வந்துடும். விவோ X100 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வந்துடும். X100 ப்ரோ ப்ளஸ் மட்டும் இப்போ வருமா வராதா அப்படின்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் விவோ X100 ப்ரோ பொறுத்த வரைக்கும் டைமென்சிட்டி 9300 அப்படின்ற இந்த ப்ராசஸரோட V3 சிப்போட இன்க்ளூட் பண்ணி வரப்போகுது. இது போக 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, இதில் ஒரு 50 மெகா பிக்சலுக்கான சோனி IMX 709க்கான 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் ஆகி ஒரு பெஸ்ட்டான கேமரா சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோன். ஆல்ரெடி இதை பற்றின நிறைய கேமரா சாம்பிள்ஸ், அவுட்புட் எல்லாமே வெளில வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது DSLRக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான ரிவ்யூஸ்லாம் கூட இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இது வரப்போகுது. மற்றபடி 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 1.5K ரெசல்யூஷனுக்கான 120 ஹர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5400 mAh பேட்டரி, 100 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸோட விவோ X100 ப்ரோ இருக்க போகுது. அண்ட் இதில் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் 50 வாட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்கும். பட் விவோ X100 பொறுத்த வரைக்கும் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்காது. 5000 mAhக்கான பேட்டரி இருக்கும். அதே மாதிரி 50 மெகா பிக்சல் IMX 709க்கான அந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ இல்லாமல் 64 மெகா பிக்சல் ஆம்னிவிஷன் சென்சரோட 2x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.
ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சரோட விவோ X100 கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்லையும் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லான்ச் டே கன்ஃபார்ம் ஆகல, பட் மோஸ்ட்லி கண்டிப்பாக இந்த ஜனவரி வரதுக்கான வாய்ப்புகள் விவோ X100 சீரிஸ்க்கு இருக்குது. அடுத்ததாக ஓப்போ உடைய ரெனோ 11 சீரிஸும் இந்த ஜனவரி மாதம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஓப்போ ரெனோ 11 சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ஓப்போ ரெனோ 11 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. இதில் ஓப்போ ரெனோ 11 ப்ரோ பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசரோடையும் ஓப்போ ரெனோ 11 மீடியாடெக் டைமென்சிட்டி 8200 ப்ராசரோடையும் இருக்க போகுது. மற்றபடி இருக்க போகிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேம் தான். 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி, 5000 mAh பேட்டரி, 100 வாட்ஸ்க்கான சார்ஜர், 120 ஹெர்ட்ஸ்க்கான அமோலோட் டிஸ்பிளே மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஓப்போ ரெனோ 11 சீரிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 30,000 40,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதோட லான்ச்சும் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஜனவரி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஏசஸுடைய ROG Phone 8 இதுவுமே இந்த ஜனவரி மாதம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 165 ஹெர்ட்ஸ்க்கான அமோலோட் பேனலுக்கான டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசர், 5500 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் அண்ட் ட்ரிபிள் ரியர் கேமரா, 50 மெகா பிக்சல் பிரைமரியோட ட்ரிபிள் ரியர் கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி ஒரு டெடிகேட்டட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக அண்ட் ROG ஸ்மார்ட் ஃபோனில் எப்பவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த எல்லா கேமிங் ஃபீச்சர்ஸையும் இன்க்ளூட் பண்ண ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஜனவரி மாதம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ டெடிகேட்டட் கேமர்ஸ் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ROG ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஜனவரி வெயிட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராப்ளி ஜனவரி எண்டுக்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிப்ரவரி மாதமாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துடும். அதே மாதிரி போக்கோவோட X6 சீரிஸில் போக்கோ X6 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஜனவரி மாதம் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக சைனாவில் லான்ச் பண்ண ரெட்மி K70e அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். அதை தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் போக்கோ X6 ப்ரோ அப்படின்ற நேமில் கொண்டு வர போகிறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா அப்படின்ற ப்ராசர், 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 1.5K ரெசல்யூஷனுக்கான அமோலோட் டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 5400 mAh பேட்டரி, 90 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு 25,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக போக்கோ X6 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஜனவரி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பாக நானும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ போக்கோவுடைய X6 ப்ரோ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக யாராவது வெயிட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். ஜனவரி கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி சாம்சங் கிட்ட இருந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் சாம்சங் கேலக்ஸி S24 சீரிஸும் மோஸ்ட் ப்ராப்ளி ஜனவரி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். S24, S24 Plus அண்ட் S24 Ultra அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். இதில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 அப்படின்ற ப்ராசர் பேக் பண்ணி 200 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட குவாட் ரியர் கேமரா செட்டப், 5000 mAh பேட்டரி, 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான QHD+ ரெசல்யூஷனான டிஸ்பிளே மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அண்ட் சாம்சங் உடைய எஃப்கோர்ஸ் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக 50,000 ரூபா அபோவ் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மோஸ்ட்லி சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் S24 சீரிஸ்க்காக யாராவது வெயிட் பண்ணுறீங்கன்னா ஜனவரி மாதத்துக்கு வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஹானர் கிட்ட இருந்து அவங்களுடைய ஹானர் 90 உடைய சக்ஸஸ்டாக ஹானர் 100 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் மோஸ்ட்லி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக தான் சைனாவில் லான்ச் பண்ணாங்க. அதனால் ஜனவரியில் இந்தியாவிலையும் வரதுக்கான சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 ப்ராசர், 50 மெகா பிக்சல் டுவல் ரியர் கேமரா, 50 மெகா பிக்சல் செல்ஃபி, 1.5K ரெசல்யூஷனுக்கான அமோலோட் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு ஒரு 35,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஹானர் ஃபேன்ஸ் ஹானர் 90 ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸராக வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக யாராவது வெயிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஜனவரி எண்ட் இல்லைனா பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த இடம் வந்துடும். அண்டு நான் சொன்ன இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் போக மோட்டோ கிட்ட தான் அவங்களுடைய G சீரிஸில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் 15,000 ரூபாய்க்கும் கம்மியான செக்மெண்ட்லையும் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அதை பற்றின பெரிய லெவலான அப்டேட்டில் ஸோ அதையும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். இது போக நத்திங் ஃபோன் 2A இதுவும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் மோஸ்ட்லி இது என்னை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது அடுத்த மாதம் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். மற்றபடி இந்த நத்திங் ஃபோன் 2A பற்றி ஆல்ரெடி ஒரு டெடிகேட்டட் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது போக iQoo Neo 9 சீரிஸ் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி எண்ட் இல்லைனா பிப்ரவரி வரலாம்ன்ற மாதிரி சொல்லப்படுது. மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கறது பிப்ரவரி தான் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த ஜனவரி மாதம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லிஸ்ட் இதெல்லாம் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இந்த ஜனவரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி ஜனவரி மாதம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அண்ட் உங்களுடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.